ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மார்தி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜா ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறோம். என்னோட ரெகுலரா வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் காலையில வந்து 6 to 7 தான் வந்து பூஜை பண்ணிடுவேன்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு பூஜைக்கு எல்லாமே காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அடுத்தது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருந்தேன். நிறைய பேர் கிச்சன்ல அன்னபூர்ணி தாயார் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோல வந்து சொல்றேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவுமே காலையில எந்திரிக்கிறேன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, காலை எந்திரிக்கப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம கொஞ்சம் சுறுசுறுப்பா எந்திரிச்சாதான் அந்த டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பா போவோம். அன்னைக்கே ஏண்டாப்பா எந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சாலே அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லாம போர் அடிக்கிற மாதிரி போவோம். அதனால காலையில் எந்திரிக்கப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் பார்த்துட்டு எந்திரிக்கிற மாதிரி நீங்களே வந்து செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம படுக்கிறதுக்கு நேரம் ஏதாவது ஒரு போட்டோ, இந்த மாதிரி மணி பிளான்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே நம்ம அதை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சுறுசுறுப்பு வரும். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ரூம் போயிட்டு பாத்ரூம் போறேன்னா கண்ணாடி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் வந்து போறப்ப பாத்தீங்கன்னா பாத்ரூம் சுவிட்ச் போறப்ப பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா வர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே எதை பார்த்தா உங்களுக்கு மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதை வந்து நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்களை மாதிரி நானும் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எந்திரிக்க முடியல, சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா. அதுக்காக நான் எப்படி ஃபாலோ பண்றேன்றதை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன். நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். துளசிக்கு வந்து மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். துளசிக்கு வந்து மாடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி செடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இது வந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த துளசி செடி வந்து நான் எடுத்துட்டு வேற துளசி செடி வைக்கலான்னு இருக்கேன். அதுல ஒரு சிஸ்டரை போன வாரம் சொன்னப்பே வந்து அக்கா இந்த துளசி செடி எடுக்காதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டா போற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் மேல படுற மாதிரி இருக்கு, அதனால புடிங்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இப்ப சின்னதா வந்து வளர்ந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சது இல்லையா, நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதால உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு இருந்தேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அக்கா ஏன்க்கா இவ்வளவு நாள் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால வந்து ஷேர் பண்றேன். எனக்கு வந்து செடி எடுக்கிறதுக்கு மனசு இல்ல, இருந்தாலுமே ரொம்ப ஹைட்டா வந்து போயிட்டே இருக்கு. அது வந்து குச்சி தான் வச்சு நட்டு அது வந்து சாயாம வந்து வச்சிருக்கேன், இல்லைன்னா வந்து அது வந்து சாஞ்சிக்கிட்டோம். அதால வந்து வேற செடி எடுத்து வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டேன். நேத்து வந்து வியாழக்கிழமை இல்லையா, மல்லிகைப்பூலாம் வச்சு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்பதான் எண்ணெய் வாங்கிட்டு வந்தது. அதுல வந்து பச்சை கற்பூரம், இந்த ஜவ்வாது இதெல்லாம் வந்து சேர்க்கலன்றதால அப்பதான் வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இது அக்கா வந்து துளசி மாலை வெள்ளிக்கிழமை போறீங்களேன்னு வந்து நினைப்பீங்க. இங்க வந்து வீட்டு வாசல்லே வந்து நிறைய துளசி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா விதை விழுந்து நிறைய வளைஞ்சிருக்கு. நானும் பூச்சி வரும்னு சொல்லிட்டு புடுங்கி போட்டேன். அதுல ஒரு செடியே என்னமோதான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பறிச்சுன்னா அடுத்த வாரம் வந்து நல்லா 2 முழம் என்னால பறிக்க முடியல, அந்த அளவுக்கு துளசி இருந்துகிட்டே இருக்கு. ஏன் வீட்டுல இருக்கிற துளசி வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை போட்டா ரொம்ப நல்லதுன்றதால துளசி வந்து வெள்ளிக்கிழமை பறிக்க கூடாது இல்லையா, அதனால வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து பறிச்சு கட்டி வச்சிருவேன். காலையில எந்திரிச்சு அழகா வந்து மாலை மாதிரி போட்டுருவேன். என்னடா அது எப்ப பார்த்தாலுமே அக்கா வந்து 6 to 7 வந்து பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறான். 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்றது. அதனால நான் 6 to 7 வந்து எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதனால எப்பவுமே வந்து நான் 6 to 7 வந்து பூஜை பண்ணிடுவேன். சுக்கிர பகவான் வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவரோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு இருந்தாலே மகாலட்சுமி தாயாரோட கடைக்கன் பாரு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து எப்பவுமே வந்து நீங்க வெள்ளிக்கிழமைனா சுக்கிர ஓரையில படைங்க பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி வெள்ளிக்கிழமை பூஜை தான் பண்ண போறீங்க, அதை வந்து சுக்கிர ஓரையில வந்து பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ஸ்டாண்ட் வாங்கி மாட்டியிருந்தா இல்லையா அன்னபூர்ணி தாயாருக்கு, அதுல வந்து நிறைய பேர் வந்து கேட்டது கிச்சன்ல வந்து அன்னபூர்ணி தாயார் வைக்கலாமா, நீங்க வந்து நான்வெஜ் சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து இருந்தது. அன்னபூர்ணி தாயாரை வந்து கிச்சன்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, பூஜை ரூம்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து கிச்சன்ல தான் வைக்கணும்னு நான் சொல்லல, என்னோட கருத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு வீட்லயுமே எந்த குறை இருந்தாலும் அன்னக்குறை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அன்னபூர்ணி தாயார் கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அன்னபூர்ணி தாயார் வந்து ஏன் கிச்சன்ல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசை இந்த அன்னபூர்ணி தாயார் வந்து கிச்சன்ல வச்சுக்கணும்ட்டு. எதனால கிச்சன்ல வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கிச்சன்ல வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கை கழுவுற தண்ணி வந்து மேல போடும், நம்ம சமைக்கிறப்ப அதோட எண்ணெய் வந்து போடும். இந்த காரணங்களால் தான் நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து அன்னபூர்ணி வைக்கணும், கிச்சன்ல வைக்க வேணாம்னு வந்து ஒரு சில காரணங்கள் இதனாலதான் சொல்றது. நம்மளால சுத்தமா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா வந்து தாராளமா வந்து கிச்சன்ல வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்ப எனக்கு வந்து நான்வெஜ் சமைக்க போறேன்னா முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இல்லையா நான்வெஜ் நம்ம சமைக்க போறோம்ட்டு, அப்ப எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கலாம். அதே மாதிரி இந்த 3 days ப்ராப்ளம் வரப்ப அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து பசங்களை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்க சொல்லிடலாம். என்னதான் நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு மாதிரியா நம்மளுக்கும் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து எடுத்துட்டு போய் நம்ம வச்சு சொல்லிடலாம். சைவமா இருந்தாலும்
அசைவமா இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான். அதனால அவங்க சமையல் அறையில வைக்கிறது தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சமையல் அறையில வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக உங்களை மாத்திக்காதீங்க. எனக்கு வந்து சமையல் அறையில வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் வச்சிருக்கேன். இப்ப வந்து நான் வச்ச பிறகே வந்து நான் ஃபீல் பண்ணது உங்க கூட வந்து சொல்றேன். ஒரு வேலை செய்யறப்பையும் பாத்தீங்கன்னா, ஒரு தோசை ஊத்துறப்பையும் சாப்பாடு செய்யறப்பையும் பாத்தீங்கன்னா அவங்கள பாத்துக்கிட்டே செய்யறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஒரு காலையில இவங்க குளிச்சுட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வரப்ப பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கும். இதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணதை சொல்றேன். அதே மாதிரி நான் கிச்சன்ல வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து என்ட்ரா ஒரு இடத்துலயே தான் வச்சிருக்கேன். நான் வந்து கை கழுவுற இடத்துல பக்கத்துல அடுப்பு பக்கத்துல இந்த மாதிரி எங்கேயுமே வைக்கல. அப்படியே உள்ள வரப்பவே தான் வச்சிருக்கேன். அதனால அது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் வச்சிருக்கேன். நிறைய பேர் குழப்பிக்கலாம், நான்வெஜ் செய்யறப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. தாராளமா வைக்கலாம். அதுக்காக நம்ம விக்கிரங்க தான் வைக்கணும் கிடையாது, போட்டோ இருந்தா கூட வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கிச்சன்ல வந்து போட்டோ தான் மாட்டணும்னு வந்து போட்டோ நான் அந்த திருவண்ணாமலை போறப்ப அதுக்கப்புறம் வந்து மலையனூர் போறப்பெல்லாம் தேடி தேடி பார்த்தா நான் நினைச்ச மாதிரி அன்னபூர்ணி தாயார் வந்து போட்டோ வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாண்ட் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணேன். நீங்க வந்து புதுசா இப்ப வந்து அன்னபூர்ணி தாயார் வந்து வைக்கிறீங்கன்னா பௌர்ணமியில வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சிலர் வந்து அன்னபூர்ணி தாயார் வந்து எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காசில இருந்து போயிட்டு வரவங்க கிட்ட அம்மா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னதுதான். ரொம்ப அழகா இருப்பாங்க. அன்னபூர்ணி தாயார் வந்து காசில இருந்து தான் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு வர்றதுதான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து காசிக்கு யாருன்னா போறீங்கன்னா அங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. இந்த சிலையோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரேட்லாம் அந்த அளவுக்கு தெரியல. 500 ரூபாய் கொடுத்து அனுப்புனாங்களா. அந்த காசுக்கு வந்து இந்த சிலை வந்து அந்த சிலையும் தட்டுமே அங்க இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு நீங்க பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்லல. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. கிச்சனை வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்குன்றதுக்காக நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சதை வந்து செய்யுங்க. இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருந்தாலும் அது வந்து தெரியும் இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு நைவேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா நைட்டே வந்து கல்ல தான் ஊற வச்சிருந்தேன். அதை வந்து வேக வச்சு நைவேத்தியமா வச்சிருந்தேன். கொஞ்சமா மாம்பழம் கற்கண்டு இதெல்லாம் தான் வச்சிருந்தேன் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து இன்னுமே எத்தனை விளக்கு ஏத்தணும், ஒத்த படையில ஏத்தணுமா ரெட்டை படையில ஏத்தணுமா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தாதீங்க, அது வந்து ஒத்த விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏத்தக்கூடாது வீட்டுல. மீதி எத்தனை விளக்கு இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து ஏத்திக்கோங்க. நீங்க வாசல்ல இருந்து ஏத்துறதும் கணக்கு தான். எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி ஏத்துக்கோங்க. நிறைய பேர் இது வந்து எத்தனை விளக்கு ஒத்த படையில ஏத்தணுமா ரெட்டை படையில ஏத்தணுமா இத்தனை விளக்கு தான் ஏத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கிறீங்க. என்னையுமே வந்து ஏன் நீங்க 3 காமாட்சி விளக்கு ஏத்துறீங்கன்னு இப்படி வந்து கேட்டுறீங்க. அதுக்காக நான் சொல்றேன், எவ்வளவு விளக்கு ஏத்துறது நம்ம வீட்டுல வந்து ரொம்ப நல்லது. அதனால வந்து ஒத்த விளக்கு மட்டும் ஏத்தக்கூடாது. மத்தபடி நீங்க எத்தனை விளக்கு வேணா ஏத்தலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு வந்து எடுத்து வச்ச காமாட்சி விளக்கு வந்து நான் ஏத்தாமலே அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி காமாட்சி விளக்குலாம் தயவு செய்து எடுத்து வச்சிடாதீங்க. அது வந்து ஏத்திக்கோங்க. காமாட்சி விளக்கு மத்த விளக்கு இந்த குத்து விளக்கு குட்டியா இருக்கு இல்லையா, குத்து விளக்கு பெரிய குத்து விளக்கு இதெல்லாம் கூட எடுத்து வச்சிடலாம். ஆனா இந்த காமாட்சி விளக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஏத்தாம வந்து எடுத்து வைக்க கூடாது. அதனாலதான் நான் வந்து 3 விளக்குமே வந்து ஏத்திட்டு இருக்கேன். பூஜை வேலை எல்லாமே 7:15 முடிச்சிருவோம். அடுத்ததான் வந்து டிஃபன் லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வந்து தோசை தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல். வெள்ளிக்கிழமைனாலே எங்க வீட்டுல வந்து கிள்ளி போட்ட சாம்பார் இல்ல காய் போட்ட சாம்பார் இல்ல டால் இது மட்டும் தான் இருக்கும். காலையில இந்த வெயில் வந்து ஒரு மாதிரியா அடிக்கிறதுனால கிச்சன்ல நின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கேமரா வச்சோன்னே இருட்டா தெரியுது. அதனாலே வந்து வீடியோ எடுத்திருந்தேன், எல்லாமே இருட்டா தெரியுதுன்றதுனால வீடியோ ஃபுல்லாவே கட் பண்ணியாச்சு. கொஞ்சமா லைட்டா மட்டும் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு சாப்பாடு வந்து லஞ்ச் பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் ரொட்டீனா வந்து இந்த மாதிரி தான் எனக்கு போகும். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சுகன்யா ஐடியில இருந்து அவங்க 2வது பொண்ணுக்கு நட்சத்திராவுக்கு பிறந்த நாள் சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நட்சத்திரா. எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.